அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 393, 394 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம்? அந்த ஒரு பொண்ணை போட்டு நம்ம ஹீரோ பொலன்னு பொலக்க ஆரம்பிச்சிருப்பான் இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். அவன் கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அவளுமே கஷ்டப்பட்டு பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் இவ்வளோ அடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஷாவுத்தியனை எப்படியாவது குணப்படுத்தணும். ஏன்னா பாய்சனால் அஃபெக்டாக இருக்கான் இல்லையா. ஸோ ஷாவுத்தியனுக்கான மருந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறதான் இவனுடைய கேள்வி. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை அதுக்கு மருந்தே கிடையாது. ஏன்னா அது ஒரு ரேரான ஸ்பீஷீஸ் தான். அதுக்கான மருந்து இந்த உலகத்திலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அப்போ நீ உயிரோடு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிறான். அவன் என்னென்னமோ சொல்லி பார்க்குறா. நான் ஷேடோ கிளானை சேர்ந்தவ. ஆக்சுவலாக எங்கள் கிளான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. நாங்கள் பல காலமாக இருக்கோம். இவங்க கிளானில் தான் அந்த ரைட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறதே கண்டுபிடிச்சாங்களாம். நம்மளால் அதெல்லாம் கேட்ட மாதிரி இல்லை, பொசுக்குன்னு போட்டு தள்ளிட்டான். தியன்ஸ் என்ன கேட்குறான், அப்போ நம்ம இங்கேருந்து வெளியில் போயிட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவனுமே செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம டிராகன் என்ன சொல்லுது, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த இடத்துல ஏதோ ஆரிஜின் ஸ்டோன் மில்க்னு சொல்கிறாங்க, அது இருக்கான். அதை யூஸ் பண்ணால் இந்த பாடி அண்ட் சோல் ரெண்டுத்தையுமே வாஷ் பண்ணி பாய்சனை நியூட்ரலைஸ் பண்ணிடலாம் அப்படிங்குது. ஆனால் நம்ம பறவை அப்படியே பயங்கரமான ஆக்டிங்கை போடுதுங்க. ஆஸ்கார் லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். அவர் ஏதோ அந்த சாவோடைய விளிம்பில் படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னால் ரொம்ப நேரத்துக்கு தாங்க முடியும், நீ என்னை பற்றிலாம் கவலைப்படாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது மாட்டுக்கு டைலாக் பேசிக்கிட்டு இருக்கு. இது பேசுறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஏதோ நான் உடனே சாக போகிறேன், இருந்தாலும் பரவாயில்ல, நான் உயிரை கையில் பிடிச்சிட்டு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வெளியிலாமல் போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேசுது. இது பேசுறதை கேட்டு அந்த பையன் பாவம் தோலில் தூக்கி போட்டுன்னு அழுகுறான். லென்ஃபங்க 2 செகண்ட் ஆடி போயிட்டான். என்னடா இந்த பறவை எப்படா இந்த அளவுக்கு இமோஷனல் ஆச்சுன்னு யோசிக்கிறான். நம்ம டிராகனு கிழிச்சுது. அது ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கு. உன் சிஸ்டர்கிட்ட ரிவார்ட்ஸ் வாங்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் சின்ன வயசில் எப்படி இருந்தனோ அதே மாதிரி இருக்கு அப்படிங்குது டிராகன். நம்ம ஹீரோக்கு இப்போ தான் புரியுது, டேய் மொத்த விதையும் களத்தில் இறக்கிட்டியா நீ அப்படின்னு தலையிலே கையை வச்சுட்டான். நம்ம பறவை ஆல்ரெடி ட்ரீம் லேண்டுக்கு போயிடுச்சு. அவர் ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரியும், இவன் போயிட்டு அவங்கக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரியும், அவங்களும் இந்தா உனக்கான ரிவார்ட்ஸ் வச்சுக்கோ, இன்னிலேருந்து நீ ஏன் கூடயே இரு அப்படின்னு சொல்கிற மாதிரியும் சார் மிதந்துட்டு இருக்காரு அங்கே கனவுல. நம்ம ஹீரோவுமே அந்த ஒரு லிக்விட் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம டிராகனை சரி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ப்ரிங் வாட்டரை குடிச்சிடும்னு சொல்லிட்டு வாயில் எடுத்து ஊற்றுதுங்க. ஐயே என்னடா இது பிக்கிள்டு வெஜிடபிள் மாதிரி இருக்குது, வாங்கடா கிளம்பி போவோம்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இப்போது இந்த இடத்துல அந்த ஒரு பொண்ணு இறந்து போனால, அவங்களுடைய கிராண்ட் மதர் அவங்களுக்கு தெரியுது இவ இறந்து போயிட்டான்னு. அப்படி என்னதான் ஆச்சு, யார் தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த ஃப்ரூட் எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்களும் செக் பண்ணி பார்க்குறாங்கப்பா. பார்த்தா என்னடா இது ஸ்பேஸ் டைம் ஃப்ரீஸா, இது நம்ம கிளானுடைய தொலைஞ்சு போன ட்ரெஷர் ஆச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே யாருடைய முகரக்கட்டை தெரியுதுன்னா, நம்ம பறவையோட முகரக்கட்டை தான். யாரெல்லாம் பறவையை பெட்டா வச்சிருக்காங்களோ எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்கடா அப்படிங்கிற ஒரு ஆர்டரை போடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஒரு லொக்கேஷனை தேடி போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்க வழியில் திடீர்னு பார்த்தா பயங்கரமான சண்டை நடக்குது. யாரா சண்டை போடுறது அப்படின்னு பார்த்தா நம்ம ஆட்கள் தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. அதில் ஒரு லேடி நமக்கு நல்லா தெரியும். மற்ற ஒரு 3 பேர் யாருங்கிறது நமக்கு தெரியாது, நம்ம பார்த்தது கிடையாது. பட் ஆனால் நம்ம சைட் தான் வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டில் ஒரு டீமன் இருக்கான். இவங்க 4 பேர் சேர்ந்து அந்த ஒருத்தனை அடிக்கிறாங்க. ஆனால் அவனாடானா இவங்க எல்லாரையும் போட்டு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுமே எதுக்காக வந்திருக்கான், அந்த ஒரு ஸ்டோன் லிக்விடுக்காக தான் அவனும் வந்திருக்கான். எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் அந்த ஸ்டோன் லிக்விடுக்காக வந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த நாய் சண்டை போடுது, ஏதோ அவங்க வீட்டு சொத்து மாதிரி. ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க, அவன் அட்டாக்கை தடுத்துட்டு நீங்கள்லாம் கிளம்பி போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுங்க போக மாட்டேதுங்க. எம்மா ட்ரெஷர் முக்கியம் தான், ஆனால் உயிர் அதை விட ரொம்ப முக்கியம், கிளம்பி போன்னு சொல்லிட்டு கத்தனா கூட போல. அப்படியே போகலான்னு நினச்சா கூட அவன் விட மாட்டேங்கிறான். நீங்கள் போகிறதுக்கு நான் பர்மிஷன் குத்தனா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போலன்னு பொழகிறான். அடித்தா கூட பரவாயில்லைங்க, இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தாக்கா இவனை பிடிச்சி ஜெயிலில் தான் போடணும் போல, போடுவாங்களான்னு தெரியல. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே குறுக்கிட்டு அந்த ஒரு பொண்ணை காப்பாற்றுறான். இப்போ அவள் பார்க்குற பார்வையை பாருங்கள். எம்மா தாயே நீ தயவு செஞ்சு ரொமான்டிக்காக பார்க்காத, ஏற்கனவே அவனுக்கு 2 பொண்டாட்டி ஏகப்பட்ட பிள்ளைங்க இருக்குது, எங்களால் கணக்கு வச்சுக்க முடியல. இந்த லேடி நம்ம ஹீரோக்கு நன்றி சொல்கிறாங்கப்பா. இப்போ நம்ம பறவை ஒரு பொண்ணை பார்த்தா சும்மா இருக்குமா, அவர் ரொமான்டிக் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஹீரோ பார்க்குறான், இன்னும் உடம்புல இருக்க பாய்சனே வெளில எடுக்கல, நீ ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறான். ஐயோ சும்மா மாஸ்டர், சும்மா ஃபன் பண்ண அப்படிங்குது. இப்போ அந்த இடத்துல ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் கிளானு, இன்னொரு பொண்ணு பீகாக் கிளானு. நம்மால் பறவை சும்மா விட்டுருவாரா? இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க நம்ம ஹீரோவையும் பறவையும். ஏன்னா 2 பேருமே ஜீனியஸில். உடனே நம்மால் அடடா நீங்கள் 2 பேரும் பேர்ட் கிளானை சேர்ந்தவங்களா, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குது. இதை கேட்டோன்னே அவங்க 2 பேரும் அரண்டு போகிறாங்க. அந்த லேடி என்ன சொல்கிறா, இல்லை அவங்க 2 பேர் இந்த ப்ராக்டிஸில் மட்டும்தான் கவனத்தில் இருக்காங்க அப்படின்னோடனே, அட நானும் அப்படி தாங்க, நான் இந்த பாதைக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டேன். நான் டிவைன் ராக் கிளானை சேர்ந்தவன் தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் என்னோட கேஆஸ் பாடி ஃபவுண்டேஷனை நான் பில்ட் பண்ணிட்டேன். எம்பரோடைய ஸ்டூடெண்ட் வேறு. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் ஒரு மிகப்பெரிய ஆளாக வருவேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட கேளுங்க, நான் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அவங்களுமே கண்டிப்பாக வரங்க அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அடித்து துரத்தி விட்டாங்கல்ல, அவன் இன்னும் அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். டே அவனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்கடா. அவன் என்ன சொல்கிறான், அவன் அந்த மூராங் இம்பீரியல் கிளான்னு ஒரு கிளான் இருக்குது, அதை சேர்ந்தவனாமா. நம்மால் பார்க்குறான், நீ யாராக இருந்தால் எனக்கு என்னடா அப்படிங்கிறான்.
இந்த லேடிஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த ஸ்டோன் லிக்விட் இருக்கக்கூடிய கேவை நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம். அதை எடுக்கலான்னு போனால் எங்களை தடுத்து எங்ககிட்ட வம்பு பண்ணுறான். நீ மட்டும் வரலன்னா எங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியாது அப்படிங்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம பறவை சும்மா இருக்குமா? ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் சிஸ்டர் மேலே கையை வைக்க வந்திருப்ப, நீ உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு டயலாக் பேசிட்டு நம்ம ஹீரோ பக்கம் திரும்பி மாஸ்டர் அப்படிங்குது. என்னமோ இவர் தான் சண்டை போட போகிற மாதிரி அவனை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கு. அவனும் பார்க்குறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். இது என்ன சொல்லுது நம்ம பறவை, இங்கே பாரு தம்பி, ஒழுங்காக மன்னிப்பு கேட்டுரு. மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டேன்னா அடி வாங்காமல் தப்பிச்சலாம், எப்படி வசதியோ அப்படிங்குது. அவனை பார்த்தா மன்னிப்பு கேட்க வந்த மாதிரியா தெரியுது. அவன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்கெல்லாம் பதறாங்க. இவர் உடனே அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் தம்மா துண்டு பறவைங்க, என் மாஸ்டர் பார்த்துப்பாரு. பேசுறது மட்டும் தான் இவர், செய்யறதெல்லாம் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ அடிச்ச அடியில் அந்த பீஸ்டெல்லாம் தெரிச்சு ஓடுது. இவங்க பார்க்குறாங்க, என்னடா ஒவ்வொரு ஸ்வாட் ஷேடோவுமே காட் கிங் லெவலில் இருக்கே அப்படின்னு பார்க்குறாங்க. ஷாவத்தியன் என்ன சொல்லுது, என் மாஸ்டரோட பவர் இதுக்கும் மேலே அப்படிங்குது. நான் மட்டும் பாய்சனால் அஃபெக்ட் ஆகலை, இவங்க எல்லாம் இன்னத்துக்கு ஒரு வழி பண்ணியிருப்பேன் அப்படிங்குது. எது பாய்சனால் அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இது பேசிக்கிட்டு இருந்த அந்த கேப்பில் அவங்க இருந்து ஓடியே போயிட்டாங்க. நம்ம பறவைக்கு பெரும் வருத்தம். ஐயோ மாஸ்டர், அவனை பிடிச்சி நான் காம்பன்சேஷன் வாங்கவே இல்லையே அப்படிங்குது. பிடிக்கிறவங்க கிட்டலாம் எதையாவது திருடணும் போல. சரி போனால் போய் தொலைறான் விடுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. வந்த உடனே இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, எப்பா நீ இன்னும் காட் கிங்கே ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க, இன்னும் காட் கிங் ஆகிட்டுனா அதுக்கு அடுத்த லெவல்லாம் அடிப்ப போல தெரியுதே அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ எப்பவும் போல் அப்படியே பேசி சமாளிச்சாரான்னு வச்சுக்கோங்க. சரி உங்களோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவனுமே அந்த ஸ்டோன் லிக்விட் எடுக்க தானே வந்திருக்கான், எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை போடுறாங்க. இப்போ தியஞ்சுக்கு ஒரு கன்ஃபியூஷன். இந்த பறவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவ்வளோ வீக்காக இருந்தது, திடீர்னு பார்த்தா அது பாட்டுக்கு எனர்ஜெட்டிக்காக சுற்றுதே, இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தானான்னு சொல்லிட்டு அவனே யோசிக்கிறான். சரி ஏதோ ஒன்று வாங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பலுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, எதையோ பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ராப் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃபிஷ்ஷை கட்டி போட்டு வச்சுருக்கானுங்க. ஒரு டிராகன் ஃபிஷ் இருக்காமா, அதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அது ஒரு டிவைன் டிராகன் ஃபிஷ். அதை பிடிச்சா ஹாஃப் எம்பரர் லெவலில் இருக்கக்கூடிய டீமன் இவனுக்கு அடிமையாயிடும். அது பத்தாததுக்கு இந்த நேச்சரோட மிஸ்ட்ரிஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். அதுதான் இவனோட பிளான். இவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த ஒரு ஃபிஷ்ஷுமே வருது. வந்து இந்த மீனை சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கும்போது அதை பிடிக்கலான்னு சொல்லிட்டு இவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்த்ததை விட அந்த ஒரு மீன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதோடைய அட்டாக்கெல்லாம் வெறித்தனமாக இருக்குது. நம்ம ஆட்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களே அதிர்ந்து போகிறாங்க 2 செகண்டு. இருந்தாலுமே அந்த ஒரு மீனை தப்பிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதோ ட்ரெஷரெல்லாம் பயன்படுத்தி அதை ட்ராப் பண்ணி பிடிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தன் இங்கேருந்து தப்பிச்சு ஓடனான் பார்த்தீங்களா, அவன் ஸ்ட்ரெயிட்டாக போய் அது மேலே தான் விழுவானா. அந்த மீன் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுச்சு. இவனுக்கு சரியான கோவம். இருந்தாலும் என்ன கேட்குறான்னா, உனக்கு நான் ஒரு வேலை தான் கொடுத்தேன், சுற்றி இருக்க இடத்த கிளியர் பண்ணு அப்படின்னு சொன்னேன். நீ என் கிளானுடைய பீஸ்டெல்லாம் கொண்டு போய் யார்கிட்டயோ சண்டை போட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து நிற்கிற. சொல்லு யார் இதெல்லாம் பண்ணது, நம்ம கிளான் பேரை சொன்னையா இல்லையா அப்படின்னு கேட்குறான். அட கிளான் பேரை சொன்னதுக்கு அப்புறம் தாங்க அவன் சம்மாடி அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, ஓ ஸ்டார் பேலஸில் நம்மளை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கானா, யாரா அவன் அப்படின்னு கேட்டு கூட முடிக்கல. அதுக்குள்ளே நம்ம ஆட்கள் என்ட்ரியை கொடுத்துட்டாங்க. பார்ப்போம் இதுக்கு மேலே என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Take care. Bye.